ஸோ ஸ்கல்பி பாடி பற்றி ரிவ்யூக்காக நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எனக்குள்ள ஸ்டார்டிங்கில் வந்து என்னால் முடியுமா, வெயிட் லாஸ் பண்ண முடியுமா, நான் கொஞ்சம் ரொம்ப ஃபேட்டாக இருந்தேன். நான் ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்லாம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை. நீங்களே ஜென்ரலாக திங்க் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் லைக் எப்படி சொல்கிறது, இப்போ எங்கே ஒரு இடத்துக்கு எங்கே போனாலுமே சரி, எனக்குள்ளவே வந்து எனக்குள்ள ஒரு 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 சின்ன இன்ஃபீரியாரிட்டி இருக்கும். லைக் நான் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கேன், ஒரு ஸ்டேஜில் ஏறும்போதும் சரி, எங்கே போனாலும் சரி, எனக்குள்ள ஒரு ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். சரி, அந்த லாக்டவுனை யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஸ்கல்பியோ பாடி உள்ள என்டர் ஆனேன். ஸோ அந்த அக்கா வந்து டு பி ஃப்ராங்க் எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் சார்ஜ் பண்ணாங்க அந்த டைமில். நான் சொன்னேன், என்னால் அவ்வளோலாம் பே பண்ண முடியாது. நான் ஓப்பனாக சொன்னேன், என்னால் முடியலக்கா, இதுக்கே ரொம்ப டைம் எடுத்து தான் இந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணேன் நான். அந்த அக்கா வந்து எனக்கு பர்சனல் ட்ரைனராக இருந்து என்ன சாப்பிடணும், என்ன பண்ணணும், பட் நான் எல்லாமே வந்து நான் ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணேன். லைக் சின்ன விஷயம் கூட நான் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். கரெக்டான தண்ணி எவ்வளோ குடிக்கணும் எல்லாமே பக்காவாக பண்ணிவிடுவேன். அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் நான் பண்ணுவேன். ஸோ எனக்கு அந்த ஆக்சுவலி டயட் இருந்தேன், சாப்பிடாம இருந்தேன், எதுவுமே எனக்கு தெரியல. ஒரு நார்மல் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை தான் நான் ஃபாலோ பண்ணேன். அது கண்டினியூ பண்ண உங்களுக்கே ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் மாதிரி மாறிடும். நீங்களே அதுலேருந்து வெளியே வரவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் உங்களுக்கு. நிறைய பிம்பிள் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஃபேஸில். அந்த வாட்டர், அந்த ஹெல்த்தி ஃபுட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் கரெக்டான லெவல் எடுக்கவே என் பாடியும் என் மைண்டும் எல்லாமே சூப்பராக நல்லா இருக்குது. முடியெலாம் எனக்கு அவ்வளோ வளராது, இருக்காது. இப்போ தான் கொஞ்சம் முடி நீளமாக இருக்குது. அந்த மாதிரி ஹெல்த்தி டயட்டை ஃபாலோ பண்ண, ஜங்க் ஃபுட் அதெல்லாம் இருந்ததெல்லாம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இப்போ நான் இந்த லைஃப் ஸ்டைலில் என்டர் ஆனோடனே எனக்கு நிறைய ரிசல்ட்ஸ் இருக்குது. எல்லாருமே கேட்டாங்க எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு, இது இது ஜேகேவா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க எனக்கு அந்த அமௌண்ட்டுக்கு வந்து யாராலுமே ஒரு டு பி ஃப்ராங்க் யாராலுமே வந்து நான் கொடுத்த அமௌண்ட்டுக்கு வந்து பர்சனல் ட்ரெயினராக இருந்திருக்க முடியாது. ஆனால் அவங்க அதெல்லாம் மீன் பண்ணாமல் இருந்து எனக்கு பர்சனலாக ட்ரெயின் பண்ணி நான் ரிசல்ட்டு கொடுத்து அந்த அக்கா அப்ரிஷியேட் பண்ணாங்க. நான் பண்ண ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அமௌண்ட்டுக்கு நீ ரிசல்ட்டில் காமிச்சிட்டடா, அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்னாங்க. those goals are more than enough for me. ஸோ அவங்க இன்னும் நிறைய பண்ணணும். பெஸ்ட் ஆஃப் லக்கா, ஆல் தி பெஸ்ட். லைக் நீங்கள் ஸோ நான் ரொம்ப பாடி ஷேமிங்லாம் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாமே இப்போ அதெல்லாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட்டாக ஹாப்பியாக இருக்கேன். ஆல்சோ நான் வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே என்டர் ஆயிருக்கேன் பை தோஸ் டயட் மூலமாக. லைக் எப்படி சொல்கிறது, எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் காசு நிறைய இருக்கும் இதுக்கு முன்னாடிலாம். பட் அந்த ஹெல்த்தி டயட்டால் வந்து எனக்கு பிம்பிள்ஸே வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் ஒன்று எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ. ஸோ அந்த மாதிரி என்னோடய லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு. இப்போ ரீசெண்டாக மறுபடியும் லாக்டவுனில் வந்து நான் வீட்டில் சும்மா இஷ்டத்துக்கும் நல்லா ஜங்க் ஃபுட் அது இதுன்னு சாப்பிட்டு திரும்பவும் ஒரு 2 kg கிட்ட ஏறிட்டேன். பட் குறைச்சிருவேன், நோ ப்ராப்ளம். பட் அந்த ரூட் தெரிஞ்சிது இல்லைங்களா, ஸோ அதை வச்சு நம்ம பார்த்துட்டே போகணும். பட் அது இருந்தால் நீங்கள் இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப நாள் இருக்கலாம். இந்த ஒரு மாடர்ன் வேர்ல்டில் ஜங்க் ஃபுட் அதெல்லாம் இல்லாமல் ஹெல்த்தி வேஸில் நீங்கள் ஹெல்த்தியாகவும் நல்லா இருக்கலாம். தட்ஸ் இட். தேங்க்யூ.